ஓம் நம சிவாய விக்னேஸ்வரா வீரபதீஸ்வராய நம. வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ் பாபு பேசுகிறேன். கர்நாடகத்துலேருந்து பேசிகிட்ருக்கேன். தமிழ்நாட்டில் நடக்கிற நிலவரம் எல்லாம் தெரியும். அதனால தான் இன்றைக்கி உங்கள் கூட பேசணும்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கேன். விஜய் அவர் 108 சீட் எடுத்திருக்காரு. டிவிகே 108 சீட் வந்திருக்கு. நான் சொன்னேன் சிஎம் ஆவார்னு போன வருஷம் டிசம்பரில் சொல்லியிருந்தேன். 100% சிஎம் ஆவார், அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் ஒன்று, இப்போ இவங்க செய்கிற சூழ்ச்சி, இவங்க எல்லாமே செய்வாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த கன்னியா லக்னம், கடகராசி, ஆயுள் நட்சத்திரம். விஜய் அவங்களது கன்னியா லக்னம், கடகராசி, புனர்வசு நட்சத்திரம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. அவர் சூரிய இதில் பிறந்திருக்காரு, நான் சந்திர இதில் பிறந்திருக்கேன். 93 எனக்கு அரசியல் தெரியும். நான் சிஎம் கூடவே இருந்தவன். அதனால் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். விஜய் அவர்களே, நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. இவங்க என்ன வேணுமென்னா செட்டப் பண்ணட்டும். உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, அந்த அதிர்ஷ்டத்துக்கு ஆகுவீங்க. இப்போ இவ்வளோலாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் எதனால் நடக்க தெரியுமா? இது நம்ம நேரம் கொஞ்சம் அந்த செவ்வாய் அந்த பக்கம் போயிருக்கிறதுனால இதெல்லாம் நடந்திருக்கு. நாளைக்கு சரியாக போயிடும். ஒரு வேளை இப்போ நாளைக்கு சரியாகலை, என்ன பண்ணணும்? நாளன்னைக்கு சரியாகலை, என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீங்கள் தான். நீங்கள் காங்கிரஸை கூட்டிக்கிட்டோன்னே அங்கே என்ன நடந்துச்சு? ஓ, நம்ம பேச்சை கேட்க மாட்டான், காங்கிரஸ் பேச்சு கேட்குறான்னு அவங்க ஒரு பாயிண்ட்டு. அடுத்து என்ன தெரியுமா உங்களுக்கு? இவங்க இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இவங்கெல்லாம் சாப்பிட்டு பழக்கமாக போச்சு. இதை இவங்க எந்த காரணத்துக்கும் விடுற மாதிரி இல்லை. இப்போ புதுசாக நீ உள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் உள்ளுக்கிறதெல்லாம் நோண்டி எடுக்க பார்த்தா இவ்வளோ இருக்கா, இவ்வளோ கோடி, இத்தனை கோடி வருமானம் வருது, மக்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நீ வெளியில் ஏதாச்சும் நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா, இத்தனை நாள் எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்காங்க அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அதுதான் இவங்க 2 பேர் பேசிக்குவாங்க. அது பின்னால் சொல்லிட்டே இருந்தேன், வேறு சேனலில் சொல்லியிருக்காங்க. நானும் மாட்ட வேணாம், நீயும் மாட்ட வேணாம், எப்படி 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோன்னு. வித்தியாசம். நம்பர் 1 வேர்ல்டு வாரான மாதிரி தமிழ்நாடு மக்கள் முட்டாள் கிடையாது. தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நரேந்திர மோடி அவர்களே, பிஎம் நரேந்திர மோடி அவர்களே, இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் சும்மா இருக்கீங்க. அமித்ஷா தெரிஞ்சிட்டும் சும்மா இருக்கீங்க. இது உங்கள் விளையாட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி கேட்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் தான் ஓகே, இல்லைன்னா இல்லையா ஒன்றும் செய்ய முடியாது. தலையே கெடுத்துக்கிறேன்னா பாருங்கள். இவங்க கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ரன்னிங்கில் சிஎம் இருந்தவர் இறங்கிட்டார் இல்லையா, அவரது விஷயம் எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இதெல்லாம் நடந்து ஆகிட்டு இருக்கு இல்லையா. இப்போ டிவிக்கு 108 சீட் வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ வேணும்? 118 சீட்டுக்கு இன்னும் 11 சீட்டு வேணும் எக்ஸ்ட்ரா, இவ்வளோ ராஜினாமா கொடுத்தா கூட. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நாளைக்கு நாளன்னைக்கு வரைக்கும் பாருங்கள். வரலையா ஒரு 10 பேரை தூக்குங்க. முடியலையா ஒன்றும் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் சைலண்ட்டாக போகிறது பார்த்தா பிரச்சனை வேணான்னு சைலண்ட்டாக இருக்கீங்க. பிரச்சனை வேணாம் தானே, மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டது. அந்த மக்கள்கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. பாருங்கள், 108 பேர் அட் அ டைம் நீங்கள் ராஜினாமா பண்ணிங்கன்னா வேர்ல்டு உங்களை பார்க்கும். 6 மாதத்தில் திரும்ப எலெக்ஷன். 6 மாதத்தில் எலெக்ஷன் ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா இவங்க என்னென்ன செஞ்சாங்களோ, டிஎம்கே அண்ட் பிஜேபி, இவங்களை தமிழ்நாடு உள்ளே விட்டுக்க மாட்டாங்க. இவங்க 2 சீட்டு 4 சீட்டு வந்துடுவாங்க கடைசி. அவங்களுக்கும் தெரியுது எலெக்ஷன் வச்சா. பாருங்கள், விஜய் அவர்களுக்கு எலெக்ஷன் வச்சா காசு தேவையில்லை, அன்பு பாசம் நேசம் மட்டும் தான் தேவை. ஆனால் இந்த 2 கட்சி, பிரதான கட்சி ப்ளஸ் இன்க்ளூடிங் இந்த பிஜேபி, இவங்களுக்கெல்லாம் பணம் இருக்குது. இந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு அவங்க தைரியம் இல்லை. இதில் யார் அடுத்து இப்போ இவ்வளோ மினிஸ்டர்களை பூரா ஃபில்டர் ஆகிட்டாங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு வரும்போது இந்த மினிஸ்டர்களும் இருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி ஸ்டாலின் தோற்றுருக்காரு, எடப்பாடி தோற்றுருவார். அதனால் தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுத்து ஏதாச்சும் செய்யாமல் விஜயை நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா, சும்மா நோண்டதுக்கே மக்கள் 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சும்மா ₹1 செலவு பண்ணாமல் வந்த சிஎம் யாருன்னா விஜய்னு ஒரு பேரும் புகழோடு இருக்கும். ஆனால் அந்த சிஎம்மே ஆக விட மாதிரி செய்கிறீங்களே பிஜேபிக்காரங்க, இவரே கிரேட்டு. இதுதான் ஆப்ரேஷன். இந்த மாதிரி தான் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், 2028 பிஜேபி எங்கே இருக்குன்னு தேடணும்.
நான் சொல்லிட்டல, சிவன் சொல்லிட்டுருக்கான். பிஜேபி எங்கே இருக்குன்னு தெரியணும். ஏன் தெரியுமா? நீங்கள் வந்தது வேலை என்ன தெரியுமா? நிறைய கோயில் கட்டணும்னு. நீங்கள் கட்டி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு வேலையே கிடையாது. அந்த சாமி கும்பிட்றதுக்கு வேறு ஆள் பார்த்து சாமி கும்பிடுவாங்க. இதோட உங்கள் சாப்டர் க்ளோஸ். விஜய்க்கு அநியாயம் நடந்துச்சுன்னா தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க, எல்லாரும் சாபம் போடுவாங்க. மோதிஜி இந்த சாபத்திலே நீ இல்லாமல் போயிடுவேன். அதனால் சொல்கிறேன், மோதி இஸ் கிரேட். நான் ரொம்ப ரொம்ப அன்பாக பாசமாக நேசிக்கிறேன். ஆனால் இந்த சில்லற வேலையெல்லாம் செஞ்சீங்கல்ல, இந்த சில்லற வேலை செய்கிறதுனால உங்களுக்கு தான் ஆபத்து. அதனால் நீங்கள் செய்கிற வேலை என்ன இருக்குதோ அதை செய்யாமல் தேவையில்லாமல் நீங்கள் என்னமாச்சா இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது. விஜய் அவர்களே, ரஜினி முகம் வெளிச்சம் தெரிஞ்சிருச்சு. தமிழ்நாடு மக்களுக்கு ரஜினிகாந்த் முகம் வெளிச்சம் தெரிஞ்சிருச்சு. அவர் யார் பக்கம் இருக்கார்? ஸ்டாலின் ஐயா பக்கம் இருக்கார். முடிஞ்சு போச்சா? கமல் இன்றைக்கி என்னமோ பேசியிருக்காரு. ஏன்னா நாங்கள் கமல் பக்தருங்க. கமல் இன்றைக்கி பேசியிருக்காரு. ஆனால் அவர் எங்கே இருக்கார்? முக ஸ்டாலின் இருக்கார். இதனால தான் மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுறதில்ல. அவருக்கு தைரியம் இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் வந்துட்டான்ல, அந்த வந்த கடுப்பில் ரஜினிக்கு எவ்வளோ எரிச்சிருக்கும். நம்ம இத்தனை வருஷம் இத்தனை கோடி மக்கள் நமக்கு ரசிகராக இருந்தாங்க, நேற்று வந்த ஒருத்தரை நம்ம எப்படி இது பண்ணுறது? இதுதான் பற்ற வைக்கிறதுன்றது. பற்ற வச்சு இன்றைக்கி ஒன்றையே வளர விட மாட்டாங்க. திரும்ப நீங்கள் மக்கள்கிட்ட போகணும். இது என்னங்க ஜுஜிபி 108 158 வரும், 158 178 கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க. உக்காந்த இடத்துல கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்டில் பேசுங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. கர்நாடகத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? 104 சீட்டு எடியூரப்பா வாங்கியிருந்தார். எப்படிங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு? 104 சீட்டு வாங்கி கோர்ட்டில் கேஸ் போட்டு 2 நாளில் நிரூபிக்க முடியாமல் போச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? 20 பேர் எஸ்கேப் பண்ணாங்க, ஃபாரின் டூர் கூட்டி போனாங்க, ராஜினாமா கொடுக்க வச்சாங்க, எலெக்ஷன் நிற்க வச்சாங்க, திரும்ப பிஜேபி ஆட்சி வச்சு. இது வேலை நீங்கள் செய்யாதீங்க. இது கச்சடா வேலை. இது கச்சடா வேலை. இது விட்டுருங்க. இதெல்லாம் ஒன்றும் செய்து வேணாம். எல்லாரும் 108 பேர் ராஜினாமா பண்ணிங்கன்னா 100% பை எலெக்ஷன் வரும். பை எலெக்ஷன் வந்தால் மக்கள் பூரா உங்களை தான் மதிப்பாங்க. இவங்க செஞ்ச சில்லற வேலைக்கு உங்களை மதிப்பாங்க. நீங்கள் ராஜா மாதிரி மக்களை சேவை பண்ணிட்டுருக்கலாம். இவங்களதெல்லாம் கருப்பு பணமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் இல்லையா மக்களுக்கு. அதுதான் நீ வந்துட போகிறான், என்னமோ பண்ண போகிறான். விஜய் வந்தால் நம்மளெல்லாம் நோண்டி எடுத்துருவான். என்ன பண்ணுறதுப்பா? பயத்தில் தான் இருக்காங்க 2 பேரும். இதே தான் நடந்துகிட்ருக்குது தமிழ்நாட்டில். தயவு செஞ்சு விஜய் அவர்களை, நான் 71 பிறந்திருக்கேன், நீங்கள் 73 பிறந்திருக்கீங்க. நான் 2ஆம் தேதி பிறந்திருக்கேன், நீங்கள் 22ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. கவலையே படாதீங்க. கடகராசின்னு என்ன தெரியுமா? வேல் 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 வெற்றிவேல் வீரவேல் முருகன் ராசி. கவலையே படக்கூடாது. எதுக்குமே அப்பனுக்கு பயப்படல, அம்மனுக்கு பயப்படல. நம்ம யாருக்கு பயப்படணும்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. இதை மட்டும் இந்த வீடியோவை எல்லாம் வைரல் ஆக்கணும். நான் இந்த வீடியோவை எப்படி வைரல் ஆக்கணும்னா, நீங்கள் எல்லா பக்கம் போகணும், மக்களுக்கு எல்லாம் தெரியணும். இவங்க 2 பேரும் இவங்க என்னென்ன திருட்டு பண்ணாங்கோ, இவங்க என்னென்ன திருடு போய் வச்சுருக்காங்கோ, இதெல்லாம் விஜய் தெரிஞ்சு போயிடும். முதுமுகம் 75 வருஷம் கோட்டையை விட்டுட்டோமே, ஐயோ அப்படி ஆகக்கூடாதே, நீயா நான் 2 பேரும் யாராச்சும் எடுத்துருவோம், இந்த மாதிரிலாம் ஆக வேணான்னு சொல்லி இந்த ராத்திரி இந்த வேலை செய்கிறாங்க. உண்மையாக நானாக இருந்திருந்தா 10லேருந்து 15 சீட்டு தூக்கியிருப்பேன். நேரம் தூக்கிட்டு போய் பணம் தாங்க, தூக்கிட்டு போய் எங்கே வைக்கணுமா அங்கே வச்சுருப்பேன். ஒன்றும் செய்ய முடியாது, கோர்ட்டுக்கும் போக முடியாது, கேஸும் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் விஜய்க்கு அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொன்னு தான் ஆசை. விஜய்க்கு நேர் வழியாக வரணும் தான், அதுக்கு தான் சைலண்ட்டாக இருக்கார். சைலண்ட்டாகவே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரலையா கேல்கத்தம் நாட்டக் பந்த், பீஸ் ஒன்றும் கிடையாது. 108 பேர் அட் அ டைம் ஒரே தடவை ஒரே நாளில் ஒரு இது வித்தியாசம் பார்க்கணும். அப்படி ராஜினாமா போடுங்க, பாருங்கள். ராஜினாமா கொடுத்துட்டு உட்காருங்க, மக்கள் உங்களை தேடி வருவாங்க. பெரிய புரட்சியே நடக்கும். இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம்கே, இந்த டிஎம்கே இவங்கெல்லாம் ஒரு வழியாகிடுவாங்க. நீங்கள் செஞ்சால் வேறு ஸ்டேட்டுங்களுக்கும் நல்லது நடக்கும். இது மனசில் வச்சுக்கோங்க. இது மனசில் வச்சுட்டு பயப்படாமல், பயந்தா போச்சு விஜய், பயந்தா போச்சு. நீங்கள் நல்ல வேலை செய்யணும், மக்களுக்காக சேவை செய்யணும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நமக. நான் யாருக்காச்சும் மனசுக்கு நோவார மாதிரி பேசியிருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க.
என் வாட்ஸ்அப் நம்பர், ஃபேஸ்புக் நம்பர் எல்லாம் ஒன்று தான். 8050105206. காமெண்ட் பண்ணதான் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணதான் பண்ணுங்கள். அடுத்து அது என்னென்னமோ செய்யணும், எல்லாம் செய்யுங்க. எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது, கவலையே பட மாட்டேன் நான். ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் நல்லதாகட்டும்.